குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். சட்டசபை தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்காததால் காங்கிரஸ், விசிக, முஸ்லிம் லீக் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவோடு கூட்டணி ஆட்சியை தாவேக அமைத்துள்ளது. திமுக அணியில் வெற்றி பெற்ற இந்த கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி நடத்த தாவேக விரும்புகிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் 6 பேர் ராஜினாமா செய்து தாவேகாவில் சேர்ந்ததால் அந்த இடங்களும் முதல்வர் விஜய் வெற்றி பெற்ற திருச்சி கிழக்கு தொகுதியும் காலியாகி 7 தொகுதிகளும் இடைத்தேர்தலை எதிர்நோக்கி உள்ளன. மேலும் சில எம்எல்ஏக்களை இழுத்து இடைத்தேர்தல் தொகுதி எண்ணிக்கையை உயர்த்தும் திட்டமும் தாவேகாவுக்கு உள்ளது. இந்த சூழலில் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட விசிக தலைவர் திருமாவளவனும் மதிமுக துணை பொதுச் செயலர் ரொக்கையாவும் விரும்புகின்றனர். ஆனால் விஜய் வென்ற தொகுதி என்பதால் தாவேக தான் போட்டியிடும் என அக்கட்சி திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. இதனால் விசிக, மதிமுக அதிருப்தி அடைந்துள்ளன. இதற்கிடையே சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக முதல்வர் விஜயை பாமக தலைவர் அன்புமணி சந்தித்தார். நீர் ஆதாரங்கள் பாதுகாப்பு தொடர்பான செயல்திட்ட அறிக்கையை அமைச்சர் ஆனந்திடம் அன்புமணி அளித்தார். மேலும் வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர்நீத்த 21 பேரின் வாரிசுகளுக்கு அரசு பணி வழங்குமாறு விஜயிடம் அன்புமணி கோரிக்கை வைத்துள்ளார். இதுபோன்ற செயல்பாடுகள் வாயிலாக தாவேக தலைமையுடன் அன்புமணி இணக்கம் காட்டி வருகிறார். ஒருவேளை தாவேக அரசுக்கு 4 எம்எல்ஏக்களை வைத்திருக்கும் பாமக ஆதரவு அளிக்க முன்வந்தால் அன்புமணி மனைவி சௌமியாவுக்கு அமைச்சர் பதவி வழங்குவது குறித்தும் பேசப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் தாவேக கூட்டணியிலும் அரசிலும் பாமக இடம்பெறுவதை திருமாவளவன் விரும்பவில்லை. எனவே தாவேகாவுக்கு அரசியல் ரீதியாக நெருக்கடி தரும் வகையில் அவர் பேசத் தொடங்கியுள்ளார். சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் திமுகவுடன் நட்பு தொடர்கிறது என தாவேகாவுக்கு மறைமுகமாக எதிர்ப்பு குரல் கொடுத்தார். காஞ்சிபுரத்தில் சில தினங்களுக்கு முன் நடந்த நிகழ்ச்சியில் பேசுகையில், தாவேகாவுக்கு பாரதிய ஜனதா தான் கொள்கை எதிரி, திமுகவின் எதிரியும் பாரதிய ஜனதா தான். இருவருக்கும் பாரதிய ஜனதா ஒரே எதிரியாக இருக்கும்போது இருவரும் பாரதிய ஜனதாவை எதிர்க்கும் இண்டி கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என பேசி குழப்பத்தை ஏற்படுத்தி நெருக்கடி கொடுத்து வருகிறார்.